மனசாட்சி கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடவுள் பேசக்கூடிய ஒரு இடம்தான் மனசாட்சி. மனசாட்சி நன்மையது தீமையது என்று சொல்லித் தருகின்றது. மனசாட்சி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லித் தருகின்றது. மனசாட்சி எது கடவுளுக்கு உகந்தது எது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை சொல்லித் தருகின்றது. இப்படி மனசாட்சியின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எரேமியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லித் தருகின்றார். அவர் சங்கை இறைவாக்கு என்னும் சங்கை ஊதி, நீங்கள் திருந்தினால் நீங்களும் இந்த இடமும் நிலைத்திருக்கும், இல்லை என்றால் அழிக்கப்படும் என்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே மக்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டு அடிப்பதற்கு தயாராகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன், நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அதற்கு பெயர்தான் மனசாட்சி. நல்லது எதுவோ நேரியது எதுவோ அதை செய்தால் நான் மனசாட்சியின்படி நடக்கின்றேன். நல்லது நேரியது இல்லாததை செய்தால் நான் மனசாட்சியின்படி நடப்பதில்லை என்பது பொருள். அன்பார்ந்தவர்களே, மனசாட்சி நமக்கு கடவுளால் அருளப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை. மக்கள் அந்த நேரத்தில் மனசாட்சியோடு நடந்ததால் எரேமியாவின் உயிர் தப்பியது. சரி, இந்த மனசாட்சியை நாம் எவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும்? 2 வகைகளில் வளர்த்து கொள்ள முடியும். முதலாவது, நமக்கு கடவுள் பேசுமிடம் மனசாட்சி என்பதால் கடவுள் தான் இந்த மனசாட்சியை கொடுத்திருக்கின்றார். அந்த மனசாட்சியை கடவுள் எப்படி கொடுத்தார் தெரியுமா? இறை வார்த்தைகள் மற்றும் கடவுளது கட்டளைகள் வழியாக மனசாட்சியை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி இறை வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டே இருந்தால் மனசாட்சி நல்ல முறையில் உருவாகும். இரண்டாவது, எனக்கும் பிறருக்கும் கடவுளுக்கும் ஏற்புடைய வகையில் யாருக்குமே தீங்கிழைக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது மனசாட்சி நமக்குள் நல்ல மனசாட்சியாக உருவாகிறது என்பது பொருள். இந்த 2மே மனசாட்சியை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து பார்த்து நல்ல மனசாட்சியை உருவாக்கி நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம்.